என்னம்மா ரேவதி எங்க நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, கோவிலுக்கு வந்தேன். திரும்ப வீட்டுக்கு போக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கார்ல வரலையா? இல்ல, ஆட்டோக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், வந்துருவாங்க. அட வீட்டுக்கு ஃபோன் பண்ணா கார் வந்துற போதே. இல்ல பரவாயில்ல, ஆட்டோ பக்கத்துல வந்துருச்சு. சரி ஓகேமா, பாத்து போமா. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? கோவில்ல தான் இருக்கேன். இதோ வந்துட்டு இருக்கேன் ரேவதி. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வரேன்னு சொல்லிட்டே தான் இருக்க, ஆனா இன்னும் வரவே இல்ல. இல்ல, நீ அங்கே இரு, நான் ஆட்டோ பிடிச்சு கிளம்புறேன். இல்ல நீ வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஏன் லேட்டு? சின்ன வேலைப்பா, அதான் லேட் ஆயிடுச்சு. வர லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சரி விடு, வந்துட்டேன்ல, போலாமா? வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய், கோவப்படுறதுக்கு இது நேரம் இல்ல, வண்டியில ஏறு. கோவிலுக்கு வர தெரிஞ்ச எனக்கு திரும்ப போகவும் தெரியும், நான் போய்க்கிறேன். ரேவதி, கோவம் இருந்தா 2 அடி கூட அடிச்சுக்கோ, இப்படி கோவப்பட்டு பேசாத ப்ளீஸ். ஏறு, டைம் ஆயிடுச்சு. கோவம் போயிடுச்சா? போலாமா? என்ன ரேவதி இங்க நின்னுட்டு இருக்க? அதுவும் இந்த பயலோட? கோவிலுக்கு வந்தேன். கோயிலுக்கா? நீ கோயிலுக்கு போற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. வண்டியில் ஏறு. ஆட்டோ வந்துட்டு இருக்கு, நான் அதுல வந்துடுறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏறு வண்டியில. அங்க என்ன பார்வை? கட்டிக்க போறவன் இங்க இருக்க. என்னடா என்ன முறைக்கிற? இன்னொரு தடவை ரேவதி கூட பார்த்தேன், நடக்கிறதே வேற. ரேவதி, வண்டியில் ஏறு. ஒழுங்கா வண்டியில் ஏறணும்னா இங்க நடந்ததை மாமா கிட்ட சொல்லாம இருப்பேன். ரேவதி, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பேசியிருந்தாங்க தான், ஆனா இப்பதான் அதெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சுல்ல. எனக்கு பொண்டாட்டி ஆக போறவ இப்படி கண்டவன் கூட பைக்ல சுத்திட்டு இருந்தா ஊருக்காரங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன விடு, என் மாமாவை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. உனக்கு அவனை பிடிக்கும் தான், ஆனா எனக்கு உன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வேற யாரையும் பிடிக்க கூடாது. அப்படியே உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவனை பிடிச்சி நான் கொன்னுடுவேன். நான் கொஞ்சம் மோசமானவன். இன்னொரு தடவை நீ அவன் கூட சுத்துறத நான் பார்த்தேன், அப்புறம் நான் பண்ண போறத யாராலையும் தடுக்க முடியாது. புரிஞ்சுதா? சார் ஹெல்மெட்ல இருக்கு சார். எப்படி நீ மறந்து வச்சிட்டு வருவ? அதெல்லாம் தெரியாது, ஒழுங்கா ஃபைன் கட்டி. ரேவதி, என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வண்டி நிறுத்து. ஊது. எங்க ஊதணும்? மூஞ்சில ஊதுறா. என்ன சார் போலீஸ் நீங்க? உங்க மூஞ்சில போய் ஊத சொல்றீங்க, மரியாதையா இருக்காதுல்ல? குடிச்சிருக்கியா? இறநக்கிற குடிக்காம தான் ஸ்மெல் வருதா?
பகல்லே குடிச்சிட்டு வரியா நீ? சார் நேற்று நைட்டு குடிச்சது சார். ஏய், நைட்டு குடிச்சதுக்கும் பகல்ல குடிச்சதுக்கும் வித்தியாசம் தெரியாதா எனக்கு? சார் காலையில் பல்லு விளக்கல, அதான் வாடை வருது. ஸ்டேஷனுக்கு வா, நாங்க விளக்கி விடுறோம். ஏமா, குடியார பயலோட ஏன் வண்டியில வர? எங்கேயாவது கூட்டிட்டு போய் வண்டியில விட்டானா என்ன பண்ணுவ? இல்ல சார், நான் வழியில தான் பைக்ல ஏறினேன். எனக்கு தெரியாது சார். யார் இவன்? தெரிஞ்சவர் தான். தெரிஞ்சவனா இருந்தாலும் இந்த மாதிரி குடியார வண்டியில ஏறாதம்மா. பாக்குறதுக்கு பொறிக்க மாதிரி இருக்கான். நல்லா வேணும். ஏதாவது ஆட்டோ வந்தா உன்னை ஏத்தி விடுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா. அந்த பொண்ணுகிட்ட என்ன முறைக்கிற? அப்படியே போட்டனா? அண்ணே வாங்கண்ணே. அண்ணே அண்ணா என்னாச்சுண்ணே? குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறானே, ஃபுல் தண்ணினே. எப்படிதான் வந்தான்னு தெரியல. இவங்க அவங்க கூட தான் வந்தாங்க. ஆட்டோ வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க தெரிஞ்சவங்க தான், நான் வீட்டில் விட்டுறேன். அப்படியே சொல்றீங்க? அம்மா அவரை தெரியுமாம்மா? இவர் தெரிஞ்சவர் தான் சார். அம்மா அவர் வீட்டில் விடுறேன்னு சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் இவரோட போறேன். சரிங்கம்மா, பார்த்து சார் போயிட்டு வாங்க. அவங்க கூட அனுப்பாதீங்க சார். சும்மா குடியார பையல, வண்டி ஓரம் கட்டுறா. ஆமா சார், ஓரம் கட்டுங்க. சரி மேடம். டேய் டேய் சரவணா, வாடா உட்கார். டேய் என்னடா உப்புல லோலோட்ரா? அன்புள்ள அப்பாவிற்காக. டேய் என்னடா இது, உங்க அப்பாவுக்கு என்னடா எழுதிட்டு இருக்க? இல்லடா, போறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போலான்னு இருக்கேன். டேய் அது சரிடா, அத போறதுக்கு முன்னாடி எழுத வேண்டியதானே, இப்போதைக்கு எழுதிட்டு இருக்க? இல்லடா, கிளம்புற டைம்ல எழுதுனா அவசரத்தில் எதையாவது மறந்துடுவேன், அதான் இப்போ எழுதிடலான்னு. சரி எழுது எழுது. அன்புள்ள அப்பாவுக்கு சரவணன் எழுதுவது. என்ன மாப்பிள்ள, நீ எழுது மாப்பிள்ள. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன்ல. அன்புள்ள அப்பாவுக்கு சரவணன் எழுதுவது. இப்போ நான் சொல்ல போகிறது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியலை. ஆனால் நான் இதை சொல்லியே ஆகணும், இல்லைன்னா என் வாழ்க்கை மட்டும் இல்லை 2 பேர் வாழ்க்கையும் போயிடும். நான் சொல்கிறதுனால அவமானம் ஆயிடுச்சு, கௌரவம் போச்சுன்னு என் மேலே கோவப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக படிங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. எனக்கு பிரியாவை கட்டிக்க விருப்பம் இல்லையா? எத்தனை தடவையோ உங்ககிட்ட நான் இதை சொல்ல வந்திருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுத்துடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இதை நான் சொல்ல வந்தேன்ப்பா, ஆனால் நீங்கள் ரேவதி விஷயத்தில் நடந்துக்கிறத நான் பார்த்தேன். ரேவதிக்கு அழகை கட்டிக்கிற விருப்பமே இல்லைப்பா, அதை உங்ககிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கா. ஆனால் நீங்கள் சொன்னது என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொன்னீங்க. எனக்கும் கல்யாணம் இப்படித்தான்ப்பா நடந்துச்சு, இப்போ நான் சந்தோஷமா இல்லையான்னு கேட்குறீங்க. அப்போவே முடிவு பண்ணிட்டேன்ப்பா, உங்ககிட்ட இதை சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. ஏன்பா, உங்கள் லைஃப் சந்தோஷமாக அமைஞ்சா அதுவே எல்லாருக்கும் நடந்துருமாப்பா?
கல்யாணம் வேணாம்னு சொல்லி பிடிச்சவங்களை கட்டிக்கிட்ட எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அவங்க வாழ்க்கையை உதாரணமாக சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினா ஏற்றுப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அப்போ எப்படிப்பா உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாருக்கும் நடக்கும்னு ஏற்றுக்க சொல்கிறீங்க? கல்யாணம் வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் நடந்தது தான் உங்கள் கல்யாணம். அதுவும் அவனை கட்டிக்க பிடிக்கலன்னு சொல்கிற ரேவதி கல்யாணமும் ஒன்னாப்பா. இது எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி என்னால் நேரில் பேச முடியலப்பா. பயமா, மரியாதையா, கோவமா, இது என்னன்னு சொல்ல தெரியல. இதை ஏன் இப்போ சொல்ற? ஊரை கூட்டி எல்லாருக்கும் சொல்லியாச்சே, மான மரியாதை போயிரும்னு கோவப்படாதீங்கப்பா. மான மரியாதை முக்கியமா இல்லை எங்கள் வாழ்க்கை முக்கியமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. இப்போ உங்கள் மான மரியாதைக்காக கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டருப்பா. ஊர் இது எல்லாத்தையும் மறந்துரும்பா. மறக்கலனாலும் பரவாயில்ல. நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட இதை சொல்ல முயற்சி பண்ணி அது முடியாம தான் இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கேன். நான் ஊரை விட்டே போறேன்ப்பா. கண்டிப்பா உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும், மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு ரேவதி விஷயத்துலையும் அவளுக்கு பிடிச்ச முடிவை எடுங்க. அவளையும் என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிடாதீங்க. வரேன்ப்பா. சாரி. டேய் மாப்பிள, இதை உங்க அப்பா படிச்சாரு, நிச்சயமா காண்டாயிர் வர்றா. தெரியும்டா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நடந்துதான் ஆகணும். டேய் பாப்போண்டா என்ன நடக்குதுன்னு. நான் இங்கே தானே இருக்க போறேன், உனக்கு லைவா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டாண்ணா. சரி அரசப்பா, பரோட்டா சாப்பிடலாமா? ஆஹா, வந்ததுலேருந்து இப்போதான்டா உருப்படியான ஒரு விஷயத்தையே பேசியிருக்கேன். நான் எங்கே போனேன்னு கேட்டு உன்னதான் கும்ப போகிறாங்க. அதுக்கும் உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்கு தான் பரோட்டா. போ. மாமா போயிட்டாரு, வா போலாம். மா, நான் சொல்லல, பாரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, இரு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா. மா, நான் தான் சொன்னேன்லம்மா, மாமாவுக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு. அதை வெளியில சொல்ல முடியாம தான் கல்யாணமே வேணாம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போலான்னு முடிவு பண்ணிருக்கு. ஆமாண்டி, அதுவும் நல்லதா போச்சு. சரவணனுக்கு உன்னை பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே. சரி விடுடி, இப்ப அவனே லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு போறான். இந்த கல்யாணம் தன்னால நிக்க போகுது. எப்படியும் கொஞ்ச நாள் ஊரை சுத்திட்டு திரும்பி இங்க தானே வருவான். இந்த கல்யாண பேச்செல்லாம் கொஞ்ச நாள் அடங்கி போயிடும். அப்ப நடத்துறேன் உங்க 2 பேர் கல்யாணத்தையும், சரியா?
நீ தைரியமா இரு. சரவணன் கூட உன்னை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. சீக்கிரமா வை. வெங்காய விலை உச்சத்தை தொட்டது. அப்பா, மாமா என்னாச்சு உங்களுக்கு? சளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா. அச்சச்சோ, காய்ச்சல் ஏதாச்சும் வந்துட போகுது. அதெல்லாம் இல்லைம்மா, கொஞ்சம் ரசம் சோறு சாப்பிட்டா சரியா போயிடும். ஆமா, நீ என்ன சமைச்சிருக்க? சரியா போச்சு போங்க. ரசம் தான் சமைச்சிருக்கேன். ரசம் மட்டும் தான் சமைச்சிருக்கேன். உனக்கு ரொம்ப வசதியா போச்சு. ஆதி மூலம் வந்து கேட்டா உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ரசம் தான் பண்ணிருக்கேன்னு சொல்லி தப்பிச்சிடுவேன். மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் குசும்பு மட்டும் குறையிலையே. சரி சரி, சாப்பிட வாங்க. என்ன என்னென்னமா எடுத்து வச்சிருக்கு? என்னம்மா, வெறும் ரசம் தான் சொன்னேன், இங்க பாயாச வாசனை, இன்னும் என்னென்னமோ வாசனை எல்லாம் வீசுது. அதான் மாமா, எனக்கும் ஒன்னும் புரியல. புரியலையா? எனக்கு ரசத்தை ஊத்திட்டு உன் புருஷனுக்கு இங்க இருக்க எல்லாத்தையும் கொடுக்க போறியா? மாமா நீங்க வேற இருங்க. துர்கா, பாயாசம் யாருக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பா? எனக்கு என்னமோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு. நீங்க சும்மா இருங்க மாமா. இந்த வேலைக்காரி எங்க போனா? துர்கா, துர்கா. வீட்டுக்காரி தெரியாது, வேலைக்காரி தெரிய போதா? ஆமா, இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் யார் சமைச்சிருப்பா? எப்படி அரசி இங்க வா. ஆத்த என்னத்த? இதெல்லாம் உன் வேலையா? ஆமா. டேஸ்ட் பண்றீங்களா? ஏன் யாராச்சும் விருந்தாளிங்க நம்ம வீட்டுக்கு வராங்களா? இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க? விருந்துக்கு யாராவது வந்தாதான் சமைக்கணுமா? நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக சமைக்க கூடாதா? சமைக்கலாம் சமைக்கலாம். நீ யாருக்கு சமைச்சு வச்சிருக்க? ஐயோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டே துவையில மறந்துட்டேன். இருங்க வர. ஏய் நில்லுடி. என்னத்த சொல்லுங்க. இவ்வளத்தையும் யாருக்கு சமைச்சு வச்சிருக்க? வேற யாருக்கு? மாமாவுக்கு தான். மாமா? அந்த கரும்பு சட்டக்காரனுக்கா? தாத்தா, அவருக்கு சமைக்க தான் அத்தை இருக்காங்கல்ல. நான் சமைச்சது சரவண மாமாவுக்கு. சரவணனுக்கா? ஆமா. ஏன் நாங்க சாப்பிட வேண்டாமா? எங்களுக்கெல்லாம் வாய் இல்லையா? எங்களுக்கெல்லாம் பசிக்காதா? நாங்களாம் இந்த பாயாசம், அப்புறம் இந்த சக்கரை பொங்கல், இந்த சிக்கன், மட்டன்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாதா? தாத்தா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே. எனக்கு உடம்பு சரியில்லை உங்கள்கிட்ட யார் சொன்னது? உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நிஜமாவே உடம்பு சரியில்லையா? பாத்தீங்களா, கரெக்டா தான் சொல்லிருக்கேன். மா, மாமா சாப்பாடு ரெடியாமா? பசி வைத்த கிளி. மாமா, சாப்பாடுல ரெடியா தான் இருக்கு மாமா. உட்காருங்க உட்காருங்க. தாத்தா நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுவோம். மாமா உட்காருங்க. மாமா, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன், இருங்க. சக்கரை பொங்கல். ஏய், கொஞ்சம் சக்கரை பொங்கல் இப்படி வை. எது உங்களுக்கு எதுக்கு? ஏற்கனவே இரும்பிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு சக்கரை பொங்கல் ஒண்ணும் தேவையில்லை. மாமா நீங்க நீங்க சாப்பிடுங்க. முன்னாடியே ரசம் சோறு தானே வேணும்னு கேட்டீங்க. மாமா, எல்லாம் எப்படி இருக்கு மாமா? சூப்பரா இருக்கு.